ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு வேலைக்கு ஏற்ற சிம்பிளான கீரை சாப்பிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீரையை நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறமா அது நல்லா கொதித்த உடனே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் புளி அதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறணும். பெருசாகவும் போட்டாலும் பரவாயில்ல, சின்னதாகவும் போட்டாலும் பரவாயில்ல, கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் எல்லோரும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இப்போ தான் புதுசாக பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட இதில் ஏதாவது குறை இருந்தால் கூட எங்களை மன்னிச்சிக்கோங்க. எல்லோரும் ஷேர் நிறைய பண்ணுங்கள், எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா நல்லா புளி எல்லாம் போட்டுருலாம். கொஞ்சம் சின்னதாக போதுங்க, சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி போட்டு நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு இறக்கிட்டால் போதுங்க. ஒரு சின்னதாக தாளிப்பு ஒன்று போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கை வச்சு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டா போதுங்க. நல்லா அதை அப்படியே கையிலேயே அப்படி திருவிட்டாலே போதும். அது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். நல்லா கைவிடாமல் சுற்றிட்டே இருக்கணுங்க. அது பண்ண அப்படியே அந்த மிளகாலாம் அப்படியே கரைஞ்சிரும். அது கரையிற வரைக்கும் நம்ம அப்படி பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். அது நல்லா இதாகிடும். சப்போஸ் ஒருத்தவங்க மிக்சியில் போட்டால் போடலாம், ஆனால் மிக்சியில் போட்டால் நல்லா இருக்காதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு. கையில் பண்ண அந்த மண் சட்டிலாம் இருந்தால் நல்லா பண்ணலாங்க. வச்சுருந்தேங்க, உடஞ்சிருச்சுங்க, அதனால் வாங்கினோங்க. அதுக்கே சரி சின்னதாக ஒரு கடாயை வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. கொஞ்சமாக போதும் எண்ணெய். எண்ணெய் நல்லா கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் சூடாகினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் போடணுங்க. ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சி. சூடானா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. பொரிஞ்சு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நல்லா பாருங்கள், எப்படி புரியுது பாருங்கள் கடுகு. இந்த சவுண்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த சவுண்டு, டக் டக்குன்னு அடிக்கிறது. கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. எல்லோரும் பார்த்து தள்ளிட்டு போயிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கங்க. என்ன குறை நேரம் இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கங்க, நாங்கள் ஏற்றுக்குறோங்க. இப்போ ஒரு 3 காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் காமிச்சு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் அடுப்பு ஸ்லோ பண்ணிக்குவோம். ஏன்னா இது ஆகும் கொஞ்சம் நெடி. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது ஒரு வெங்காயம் வச்சு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வடுகம்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டால் போதும். என்கிட்ட வடுகம் இல்லைங்க, அதனால் இது மாதிரி போடுறேன். வெங்காயம் பூண்டு தட்டி போட்டுடணும். பூண்டும் நல்லா போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து ஒரு 3 என்கிட்ட பெருசாகவே இருந்துச்சு, ஒரு 4 பூண்டாகவே போட்டேங்க. நல்லா தட்டி போட்டுட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிடணும். நல்லா வதக்க அந்த ஸ்மெல்லு நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. அந்த ஸ்மெல்லை அது வடுகம் ஸ்மெல் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் நான் வடுகமே இருந்துச்சுன்னா கூட இன்னும் ஈஸியாக இருக்கும். நல்லா இது பண்ணுங்கள். நல்லா இது பொரியணும். பொரியல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கீரையில் போட்டு இன்னொரு வாட்டி ஒரு கடைஞ்சிட்டு நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அதுதாங்க சிம்பிளாக ஹெல்த்தியானதுங்க. நல்லா இருக்குங்க. வெயிலுக்கு காரம்லாம் அந்தளவுக்கு இல்லாமல் இதை எடுத்து அப்படியே நம்ம கடைஞ்சிட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கங்க பசங்க. இது ஆக்சுவலாக முளைக்கீரைங்க. இது முளைக்கீரை நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் வெயிலுக்கு கொஞ்சம் மாதிரி பண்ணிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி நல்லா சாப்பிட்டாங்க பசங்களும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல பசங்களுக்கு. எப்படியாவது கீரை கொடுத்துடணுன்னு நான் பார்ப்பேங்க. நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரெசிபி போடுறேங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.